தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமை அதிகரித்து வருவதால் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் உறையூர் அருகே குழுமணி சுக்காங்குழியில் புத்தாண்டு நள்ளிரவு கொண்டாட்டத்தின் போது பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரசாந்த், சங்கர் ஆகியோர் சாலையில் வைத்து கேக் வெட்டியுள்ளனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு ரவுடிகள் மணிகண்டன், ஏழுமலை ஆகியோர் அவர்களை அரிவாளை காட்டி மிரட்டியதுடன் அவதூறாகவும் பேசியுள்ளனர். இதனால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கற்களாலும் கைகளாலும் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் குறித்து ஜீயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரவுடிகள் மணிகண்டன், ஏழுமலை ஆகியோரை கைது செய்தனர். இந்நிலையில் தங்கள் மீது தாக்குதல் நடத்திய பட்டியலினத்தவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி பெண்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் குழுமணியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தாக்குதல் நடத்தியதாக 9 பேரை போலீசார் கைது செய்ததை தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் கூத்தங்குடி கிராமத்தில் உள்ள வைராண்டி கண்மாயில் ஜனவரி 1ஆம் தேதி பட்டியலினத்தைச் சேர்ந்த சில பெண்கள் குளித்துள்ளனர். அப்போது அங்கு வந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஐயப்பன் மற்றும் முத்துராமன் ஆகியோர் அப்பெண்களை ஆபாசமாக பேசி குளத்தில் குளிக்க எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பெண்கள் அளித்த புகாரின் பேரில் நாகுடி காவல் நிலையத்தினர் இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதையறிந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். இந்நிலையில் வைராண்டி கண்மாய் குளத்தில் மீன்பிடிக்க ஏலம் எடுத்திருப்பதால் மீன்பிடிக்க வேண்டாம் என்று மட்டுமே கூறியதாக மற்றொரு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். போட முடியும் அப்படிங்கறதுனால சின்ன ஒரு இதுனால உடனே டக்குனு பிசிஆர் கேஸ் போட்டு எங்களை மிரட்டி இந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். புதுக்கோட்டையில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் அந்த கிராமத்து மக்களுக்கு இதுவரை மாற்று குடிநீர் ஏற்பாடு செய்யப்படவில்லை என மக்கள் கண்காணிப்பகத்தின் நிர்வாக இயக்குநரும் மூத்த வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் குற்றம் சாட்டியுள்ளார். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேற்று மாலை வரைக்கும் தெரியாது அந்த கிராமத்தில் குடித நீர் இல்லை என்று. SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி அட்ராசிட்டிஸ் நடக்கும்போது ரீஹாபிலிட்டேஷன் செய்யணும். இந்த இடத்துல ட்ரிங்கிங் வாட்டர் பொல்யூட் ஆன பிற்பாடு ரீஹாபிலிட்டேஷன் என்ன? மாற்று குடிநீரை ஏற்பாடு செய்வது. ஒரு டேங்க் வண்டியை கொண்டு நிப்பாட்ட தெரியாது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு. புதுக்கோட்டையில் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்க தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பு கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரிலே சென்று பார்த்தபோது சில நடவடிக்கைகளை எடுத்தார் என்றாலும் அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற இத்தகைய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவது, கட்டுப்படுத்துவது என்பது வெறும் மாவட்ட ஆட்சியர் மட்டுமே நினைத்தால் நடக்கக்கூடியதல்ல. எனவே தமிழ்நாடு அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கே மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்திவிடும். தமிழ்நாட்டில் உள்ள 37 மாவட்டங்களில் சாதிய வன்கொடுமைகள் நடைபெறுவதாக குறிப்பிட்ட ரவிக்குமார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார்.